செய்திகளை பார்த்து வருகிறோம். சுய சிந்தனையற்ற மனிதராக இபிஎஸ் மாறிவிட்டார் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சண்முகம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். இது தொடர்பாக அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். விவரம். மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எஸ்ஐஆர் என சொல்லப்படும் வாக்கு சீர்திருத்த மசோதா குறித்து பல்வேறு கட்சிகள் தங்கள் நிலைப்பாட்டை கூறி வரும் நிலையில் நேற்றைய தினம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளின் சார்பில் இந்த தேர்தலுக்கான வாக்குரிமை சீர்திருத்தம் என்பது கடுமையாக கண்டனத்துக்குரியது என அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அதிமுக இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் மக்களின் வாக்குரிமை பறிக்கும் பிஜேபியின் செயல் திட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவாம் என்றும் அவர்களுடைய இந்த முடிவு வன்மையாக கண்டனத்துக்குரிய என்றும் தெரிவித்திருக்கிறார். கண்ணை கட்டிக்கொண்டு கிணற்றிலே விழ வேண்டும் என்று பிஜேபி சொன்னாலும் அதை ஏற்று செயல்படும் சுய சிந்தனையற்ற மனிதராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டார் என கடும் வார்த்தைகளை பயன்படுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் தனது முகநூல் பக்கத்தில் எழுதியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.